ஹாய் ஹலோ வணக்கம். மின் கம்பிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் பகுதிகளில் புதிய மின் இணைப்புக்கான மேம்பாட்டு கட்டணம் அதிக அளவில் வசூலிக்கப்படுவதாக மின்சார வாரியத்திற்கு புகார்கள் பரந்துள்ளன. இதையடுத்து புதிய மின்சார இணைப்புகளுக்கான மேம்பாட்டு கட்டணம் உயர்வினை மாற்றியமைத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டு உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை போன்ற பெருநகரங்களில் பூமிக்கு அடியில் கேபிள் நெட்வொர்க் மூலம் மின் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் கிராமங்களில் மற்றும் சிறு மற்றும் ஓரளவு பெரிய நகரங்களில் நுகர்வோருக்கு உயர்த்தப்பட்ட மின் கம்பிகள் மற்றும் பூமிக்கு அடியில் செல்லும் கேபிள் நெட்வொர்க் மூலம் மின் விநியோகம் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் உயர்த்தப்பட்ட மின்கம்பிகள் மூலம் மும்முனை இணைப்பு மூலம் விநியோகம் செய்ய மேம்பாட்டு கட்டணமான ரூபாய் 2000 மற்றும் ஒரு முனை இணைப்புக்கு ரூபாய் 2800 வசூலிக்கிறது. அதே நேரம் பூமிக்கு அடியில் கேபிள் நெட்வொர்க் மூலம் விநியோகம் செய்யப்பட்டால் ஒரு முனை இணைப்புக்கு ரூபாய் 7000 மற்றும் மும்முனை இணைப்புக்கு ரூபாய் 5000 மேம்பாட்டு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் பூமிக்கு அடியில் கேபிள் நெட்வொர்க் மூலம் விநியோகம் செய்யப்படாத பகுதிகளிலும் கட்டணம் அதிகம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது. இதேபோல பூமிக்கு அடியில் பாதி உயர்த்தப்பட்ட மின்கம்பங்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் பகுதிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவே மின் நுகர்வோர்கள் தொடர்ந்து மின் வாரியத்திடம் கவலையை வெளிப்படுத்தி வந்தனர். இது பற்றி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் முறையீடு செய்யப்பட்டது. இதை அடுத்து இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு மின்சார வாரியத்திற்கு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதையடுத்து 75% அதிகமான பூமிக்கடியில் கேபிள்களை கொண்ட மின்சார விநியோக நெட்வொர்க்குகளில் அதிக கட்டணம் வசூலிக்கலாம் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டு உள்ளது. அதே நேரம் பூமிக்கு அடியில் நெட்வொர்க் 25% குறைவாக உள்ள பகுதிகளில் குறைந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய மின்சார இணைப்புகளுக்கான மேம்பாட்டு கட்டணத்தை மாற்றி அமைத்து உள்ளது. மின் வாரியத்தின் கட்டண அமைப்பின் மென்பொருள் மாற்றி அமைக்கப்படுவதால் மேம்பாட்டு கட்டணம் இனி அதிகமாக இருக்காது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.